ஹாய் மக்களே, யாரெல்லாம் என்ன மாதிரி ஹஸ்பண்ட்டை மாட்டிக்குவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே அதுமா நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. காலையிலே 2 பேரும் மார்க்கெட் கிளம்பிட்டோம். நான் பாட்டுக்கே வீட்டில் பாத்திரம் கழுவி வீட்டு வேலையாவது பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு நானும் வரேன்னு சொன்னேன்னா சரி என்னையும் கூட்டிக்கிட்டு மார்க்கெட் போய் மாம்பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ஆனியன் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டு 2 பேருமே வந்துட்டு கடையில் ஏதோ வாங்கணுன்ட்டு வாங்கிட்டு இருந்தார். என்னங்க வாங்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பூட்டு தாமா வாங்குறேன், ஒரு பூட்டு ஒன்று உடஞ்சி போச்சு வெளிக்கேட்டுக்கு, அதனால அதுக்கு ஒன்று வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி வாங்குங்க, எத்தனை வேணாலும் பூட்டு வாங்குங்க, சொல்கிறதே கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வெயிலாக இருந்துச்சு. சரி பதனி வாங்கி குடிக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பதனி வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் நொங்கு வீட்டுக்கு வாங்கிக்கிட்டோம். அப்புறமேட்டு இந்த நொங்கு பழம் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்லிகிட்டே இருப்பேனா, அதனால் அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க, நொங்கு பழம் வந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் நம்பரை கொடுங்க, எப்போ வேணாலும் வந்தோடனே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்பரையும் வாங்கிக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் நினச்சேன் இன்றைக்கி போச்சுடா, இன்றைக்கி 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறோம், போய் எப்படி சமைக்க போகிறோன்னு எனக்கே தெரியல, பிள்ளைங்கள்லாம் பசியோர கிடக்குன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். சரி வீட்டுக்கு தான் போவார்னு பார்த்தா இன்னொரு கடை கூப்பிட்டு வந்துட்டார். அது எதுக்குன்னா பெயிண்ட் ஜாமான் வாங்குறதுக்கு. ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க, சொல்கிறதே கேட்க மாட்டிங்களா அப்படின்னு. இல்லை கொஞ்சம் பொறுமாக வாங்கிட்டு உடனே போயிடலாம் அப்படின்னாரா. சரின்ட்டு நான் என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, எப்படினாலும் போக முடியாது வீட்டுக்கு அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே வர வழியில் பாலும் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து டீ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நானும் பால் வாங்கிட்டு வந்து 3 பேரும் டீயை போட்டு குடித்தோம். அதுக்கப்புறமேட்டு தான் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு கடகடன்னு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம் 1/2 kg. அந்த மட்டன் நல்லா சுக்கா வறுவல் மாதிரி நல்லா பண்ணி சாப்பாட்டோடு வச்சு அப்பு கொடுத்துட்டேன், சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு சிக்கனும் கொஞ்சம் செஞ்சாச்சு. சிக்கன் மட்டனுக்கெலாம் ஃபோன் பண்ணால் வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருந்தோம் அப்பு. அதை வந்து நான் அவசரமாக சமைச்சிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு நல்லா வெளுத்து கட்டிட்டான் அப்பு. சைட்லேயே எங்களுக்கும் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன், அதை வச்சு பிரட்டினா மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே செய்யலை, ரசம் கூட வைக்கலைங்க, இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். அப்படியே ஈவினிங் போல் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நானும் அப்பு அவரும்.